அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். தங்களுக்கு ராசியில் சனி வக்கரம் அடைந்திருக்கிறார். 7 சனியில் சனி வக்கரம் 4 மாதங்களுக்கு மேல். 4ஆம் இடத்தில் செவ்வாய், 5இல் சூரியன், புதன், குரு, 6ஆம் இடத்தில் கேது, 7இல் சுக்கிரன் நீச்சம், விரய ராசியில் ராகு இருக்கிறார். ஆக குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது ஓரளவு நல்ல அமைப்பு தான். இனிய நிகழ்வுகள் உண்டாகும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதாக முடிப்பீர்கள். உறவினர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர். சிலர் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அனுகூலங்கள் உண்டாகும். எந்த பொருளும் தேக்க நிலை அடையவே அடையாது. கடன் பிரச்சனைகள் சற்று குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை மட்டும் சற்று அனுசரித்து செல்லுங்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது எந்த ஒரு விஷயத்திலும் தாங்கள் சிறப்பாக செயல்பட்டு உயர் அதிகாரியிடம் நல்ல பெயர் வாங்குவீர். பிறரால் முடிக்க முடியாத வேலையை மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். கடந்த காலங்களில் உங்கள் மீது இருந்த வீண் பழி சொற்கள் அனைத்தும் விலகும். மாணவர்கள் நன்றாக படிப்பர், நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள், வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். தன குடும்ப அதிபதி செவ்வாய் கேந்திரம் 4இல் இருக்கிறார். வீடு நிலம் சம்பந்தமான காரியங்கள் அனைத்தும் கச்சிதமாக முடியும். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். ரியல் எஸ்டேட் துறை என்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். குடும்ப பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவீர். மன உறுதி அதிகரிக்கும். குருவின் உச்ச பலத்தால் சிலருக்கு குழந்தை பாக்கியம் பெண்களுக்கு உண்டாகும். பெண்களுக்கு மனதிற்கு பிடித்த இடத்தில் வரன் அமையும். கலை, இலக்கியம், ஆன்மீகம் துறைகளில் புகழ் கிடைக்கும். ராசியில் உள்ள சனி ஒரு வகையில் வக்கரம் பெறுவது நன்மைதான். இன்னும் 4 மாதங்களுக்கு நன்மைகளை பெறுவீர். சில பிரச்சனைகள் தானாக வந்து தானாகவே தீர்ந்துவிடும். புதிய முதலீடுகளில் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். எதிலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அதிகம் சிந்தித்து தங்களை தாங்களே குழப்பிக் கொள்ள வேண்டாம். ஆகவே 5இல் அடுத்து தங்களுக்கு 3 கிரகங்கள் 5இல் இருப்பதால் குழந்தையின் கல்வியில் கூடுதல் கவனம் தேவை. சனி ஜென்மராசியில் இருக்கிற பொறுப்புகள் அதிகரிக்கும். மன அழுத்தங்கள் மற்றும் சிறு தாமதங்கள் ஏற்படலாம். உடல் நலத்தில் அலட்சியம் வேண்டாம். வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக செல்லுங்கள். வரவை விட செலவு சற்று அதிகமாகத்தான் காணப்படும். மற்றபடி கோவிலுக்கு சென்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடுங்கள். மீனராசியினருக்கு குடும்பத்தில் சுக நிகழ்வுகள், சீமந்தம், கல்யாணம், குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு போன்றவை அனைத்தும் சுகமாக நடைபெறும். ஏனென்றால் குரு உச்சமாகி தங்கள் ராசியை 9ஆம் பார்வையாக பார்ப்பதால் வீட்டில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள், பிள்ளைகள் மூலமாக குழந்தை பாக்கியம் போன்றவை நடைபெறும். மற்றபடி தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை படியுங்கள். வாழ்க்கையில் முன்னேறலாம். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.